அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சற்றும் எதிர்பாராத வழியில் பணம் கிடைக்க இதை சொல்லுங்கள் போதும் கையில் பணம் புரளும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள், லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது எதிர்பாராத வழிகளில் கூட பணவரவை அதிகரிக்கும் மிகவும் எளிமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான அஃபர்மேஷன் மெத்தடை தான் இந்த டெக்னிக்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த அஃபர்மேஷன்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி பல பதிவுகளில் நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்குறவங்களுக்காக சிம்பிளா நான் சொல்றேங்க. அஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது சுய பிரகடனம் அல்லது ஆழ்மன கட்டளைகள்னு அர்த்தம். பாசிட்டிவான அதே நேரத்தில் சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸை நம்ம எடுத்துக்கணும். அதை ரிப்பீட்டடா சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் அது நம்முடைய ஆழ்மனதில் பதியும். எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. சோ நேர்மறையாக இருக்கக்கூடிய இந்த வாக்கியத்தை ரிப்பீட்டடா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அந்த வாக்கியம் இம்ப்ரெஸ் ஆகும். அஃபர்மேஷன் டெக்னிக்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். எந்த மொழியில வேணாலும் இந்த அஃபர்மேஷன்ஸை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லலாம். இப்போ ஸ்விட்ச் வேர்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை இங்கிலீஷில் மட்டும்தான் நம்ம சொல்லணும், தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. ஆனால் அஃபர்மேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த மொழியில் சொன்னால் உணர்வு பூர்வமாக, உற்சாகமாக, மகிழ்ச்சியாக இருக்குமோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் சொல்லலாம். நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த அஃபர்மேஷன் வாக்கியத்தில் எந்த விதமான நெகட்டிவான வார்த்தைகளும் இருக்கக்கூடாது. எதிர்மறை வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதே போல அந்த வாக்கியங்கள் பிரசன்ட் டென்ஸ்ல அல்லது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கணும். கடந்த காலத்துல அல்லது நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய வாக்கியங்களாக இருக்கணும். ஃபியூச்சர் டென்ஸ்ல அந்த வாக்கியத்தை அமைத்து நம்ம சொல்லக்கூடாது. உதாரணத்திற்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் நமக்கு வேண்டும்னா 2 லட்சம் ரூபாய் பணம் எனக்கு வேண்டும் அல்லது 2 லட்சம் ரூபாய் பணம் எனக்கு கிடைக்கணும் இப்படி நம்ம சொல்லக்கூடாதுங்க. 2 லட்சம் ரூபாயை சுலபமாக நான் பெற்றுவிட்டேன் அல்லது 2 லட்சம் ரூபாயை மகிழ்ச்சியுடன் நான் பெறுகிறேன் இப்படி நம்ம சொல்லணும். சோ இந்த சுய பிரகடன வாக்கியங்களை ரொம்பவுமே கேர்ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ணணும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா அஃபர்மேஷன் சென்டென்ஸ் இருக்குங்க. அதையெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவுகள்ல பார்க்கலாம். இன்றைய பதிவுல இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான வாக்கியத்தை பயன்படுத்தும் பொழுது எதிர்பாராத வழிகளில் கூட அது பணவரவை ஏற்படுத்தும். அந்த வாக்கியம் என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி பயன்படுத்தணும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த மெத்தடுக்கு இல்லை. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். நான்வெஜ் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். சோ எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த மெத்தடுக்கு இல்லைங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வாக்கியத்தை குறைந்தபட்சம் 30 நாளைக்கு 30 டேஸ்க்கு நீங்க பயன்படுத்துங்க. அப்பதாங்க அதனுடைய ரிசல்ட் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நடுவுல எந்த ஒரு பிரேக்கும் நீங்க எடுக்க கூடாதுங்க. கண்டினியூஸா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். தவிர்க்க முடியாத காரணத்தினால நடுவுல ஒரு நாள் அல்லது 2 நாள் நீங்க பிரேக் எடுத்துட்டீங்கன்னா கவலைப்பட வேண்டாம். அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க லாங் பிரேக் எடுத்துட்டீங்கன்னா திரும்பவும் இந்த மெத்தடை ஃபர்ஸ்ட்ல இருந்தா நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட், இந்த மெத்தட்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் டைமிங்ஸ் மட்டும் தாங்க. நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அல்லது தூங்கி எழுந்தவுடன் இருக்கக்கூடிய அந்த சில நிமிடங்கள், இந்த 2 டைமிங்ஸ்ல ஏதாவது ஒரு நேரத்தை மட்டும் தாங்க நீங்க பயன்படுத்தணும். நைட்டு தூங்க போற நேரத்துல இந்த மெத்தடை யூஸ் பண்றவங்க உங்க எல்லா வேலையுமே நீங்க முடிச்சிட்டு ஃபைனலா தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த மெத்தடை முடிச்சிட்டு உடனே நீங்க தூங்கணும். அதற்கு பிறகு மொபைல் எடுத்து பார்க்கிறது அல்லது பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசுறது, பாட்டு கேட்கறது, டிவி பார்க்கறதுன்னு எந்த விதமான ஆக்டிவிட்டீஸ்லயும் ஈடுபடக்கூடாதுங்க. அதே போல காலையில நீங்க தூங்கி எழுந்தவுடன் இந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்க உங்களுடைய தூக்கம் முழுவதுமாக களைவதுக்குள்ள இந்த மெத்தடை நீங்க
நீங்க ஃபாலோ பண்ணி முடிக்கணும். நீங்க எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பிரஷ் பண்ணிட்டு குளிச்சிட்டு எல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ண கூடாதுங்க. கண் விழித்த உடனேயே இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணிட்டு அதற்கு பிறகு திரும்பவும் கொஞ்ச நேரம் நீங்க தூங்கிட்டீங்கன்னா கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் முழுமையாக தூக்கம் களைவதற்குள்ள இந்த அஃபர்மேஷன் வாக்கியத்தை நீங்க சொல்லி முடிக்கணும். இவ்வளவு டீடைல்டா நம்ம பார்க்கிறதுக்கான காரணம் இந்த 2 டைமிங்ஸ்ல தாங்க நம்முடைய ஆழ்மனம் நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். இந்த நேரத்துல அஃபர்மேஷன் வாக்கியத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது சுலபமாக அது நம்முடைய ஆழ்மனதில் பதியும், விரைவாக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். இன்கேஸ் நீங்க ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களாக இருந்தால் எந்த நேரத்துல நீங்க தூங்க போவீங்களோ அல்லது எந்த நேரத்துல நீங்க தூங்கி எழுந்திருப்பீங்களோ அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. நீங்க பெட்ல, பாயில அல்லது தரையிலன்னு எங்க படுத்தாலுமே படுத்துக்கிட்டே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. கண்களை மூடிட்டோ அல்லது கண்களை திறந்துட்டோ இந்த அஃபர்மேஷன் வாக்கியத்தை நீங்க சொல்லலாம். கவனம் சிதறாமல் உங்ககிட்ட நிறைய பணம் இருப்பதாக மனசுல நினைச்சுக்கிட்டே இப்ப நம்ம பார்க்க போகும் வாக்கியத்தை 3 முதல் 5 நிமிடங்களுக்கு தினமும் நீங்க சொன்னாலே போதும். சரி, வாங்க அந்த வாக்கியம் என்னன்றத பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. எவ்ரிடே ஐ எம் ரிசீவிங் மணி இன் அ மிராக்குலஸ் வே. Every day I am receiving money in a miraculous way. Every day I am receiving money in a miraculous way. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான வாக்கியம் இது. 3 முதல் 5 நிமிடங்களுக்கு இந்த வாக்கியத்தை நீங்க சொன்னாலே போதும். வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங் முக்கியம் கிடையாதுங்க. சோ நீங்க பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. குவான்டிட்டியை விட குவாலிட்டி தாங்க முக்கியம். சோ நீங்க நிறைய முறை சொல்லணும்னு நினைச்சிட்டு வேக வேகமா சொல்லாதீங்க. எந்த அளவிற்கு உணர்வு பூர்வமாக இந்த வாக்கியத்தை நீங்க சொல்றீங்களோ அந்த அளவிற்கு ஆழமாக அது நம்முடைய மனதில் பதியும். தினமுமே நிறைய பணத்தை நீங்க எதிர்பாராத வழிகளில் பெறுவதாக மனதார நினைச்சுக்கிட்டே இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லணும். கவனத்தை குவிக்காமல் இந்த வாக்கியத்தை நம்ம சொன்னோம்னா அதற்கான பலன்கள் கிடைப்பதில் தாமதமாகும். முழு கவனத்துடன், அதாவது தினமும் எதிர்பாராத வழிகள்ல பணத்தை நீங்க பெறுவதா நினைச்சுக்கிட்டே இந்த வாக்கியத்தை பயன்படுத்தணும். அது எண்ணங்களாக மட்டும் இருக்கக்கூடாதுங்க, உணர்வு பூர்வமாக நீங்க நினைக்கணும். சோ சந்தோஷமா முழு நம்பிக்கையோட இந்த வாக்கியத்தை நீங்க பயன்படுத்துங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு லைன் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. 10 நாட்களிலேயே பணவரவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். ஏதாவது ஒரு வழியில பணம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதே போல 30 நாளைக்கு மட்டும்தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க. குறைந்தபட்சமாக 30 டேஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு நீங்களே கண்டினியூ பண்ணிடுவீங்க. வாழ்நாள் முழுவதுமே நமக்கு பணம் தேவை. சோ லைஃப் லாங் இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம சேனல்ல நிறைய பணவசிய முறைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சில பேர் நீங்க கேட்கறீங்க, இதுல எல்லா மெத்தடையுமே நம்ம ஃபாலோ பண்ணணுமான்னு. அப்படி கிடையாதுங்க. எல்லாருக்குமே எல்லா மெத்தடுமே செட் ஆகாது. சோ உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ, கன்வீனியன்ட்டா கம்ஃபர்டபுளா நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதுல ஏதாவது 2 மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். ஒரே நேரத்துல எல்லா மெத்தடையும் ஃபாலோ பண்ணவும் கூடாதுங்க. உங்களுக்கு சுலபமா இருக்கிற மாதிரி 2 மெத்தடை எடுத்துக்கோங்க. அதை தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். மேலும் அவசர பண தேவைக்காக சில மெத்தட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். அதை நீங்க அவசர பண தேவை இருக்கிற நேரத்துல மட்டும் பயன்படுத்தினால் போதும். அதை நீங்க ரெகுலரா பயன்படுத்தணும்ன்ற அவசியம் கிடையாது. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.